சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜய்க்கு அடித்த அதிர்ஷ்டம், ஸ்டாலின் அதிர்ச்சி. பிரதமர் மோடிக்கு எதிரான தேசிய அளவிலான எதிர்க்கட்சி கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் காங்கிரஸ் கட்சி தற்போது தீவிரமாக செயல்பட்டு வருது. இதன் ஒரு பகுதியாக தமிழகம் உட்பட தென்னிந்திய மாநிலங்களில் புதிய அரசியல் வியூகங்களை காங்கிரஸ் வகுத்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த சூழலில்தான் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா வெளியான தகவல் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வச்சு விஜய் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்திட்டு வராரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தில் தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்காங்க. இதன் காரணமாகவே காங்கிரஸ் மேலிடம் நடிகர் விஜயோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளை தென்னிந்திய அரசியல்களுக்கான பொறுப்பாளர்களா இருக்கும் பிரியங்கா காந்தி முன்னெடுத்து வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதற்கிடையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சமீபத்தில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து 2026 தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினாங்க. அப்போது காங்கிரசுக்கு சுமார் 70 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைச்சதா சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த கோரிக்கைக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்ற தகவல் வெளியாயிருக்கு. கடந்த தேர்தலில் வழங்கிய தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் வழங்க முடியாது என்பதில் அவர் உறுதியாயிருப்பதா சொல்லப்படுகின்றது. மேலும் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகினாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு திமுக உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்கும் அளவுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியாது என்பதே திமுக தலைமையின் நிலைப்பாடு என சொல்லப்படுகின்றது. இதனால் திமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா பலரும் பேச தொடங்கிட்டாங்க. இந்த சூழலில் தான் காங்கிரஸ் கட்சி புதிய முடிவுகளை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன்படி தென்னிந்திய அரசியலை பிரியங்கா காந்தி கவனிக்க வேண்டும் என்றும் வட இந்திய அரசியலை ராகுல் காந்தி கவனிக்க வேண்டும் என்றும் பொறுப்புகள் பிரிக்கப்பட உள்ளதா கூறப்படுகின்றது. இதன் பிறகே நடிகர் விஜயோட பேச்சுவார்த்தை வேகமடைந்துள்ளதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவானா தமிழகத்தில் மட்டுமல்ல, புதுச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்களிலும் அதன் தாக்கம் இருக்கும் என காங்கிரஸ் நம்புகிறது. விஜய்க்கு அந்த மாநிலங்களிலும் ரசிகர்கள் இருப்பதான அது தேர்தல் அரசியலில் உதவியாக இருக்கும் என்றே செய்யப்படுகின்றது. மேலும் விஜய் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகள் மட்டுமில்லாமல் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என வெளிப்படையாக பேசி வருவதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில் சில தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பிலும் வலுவான கூட்டணி அமைந்தால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கூட இருப்பதா சொல்லப்படுகிறது. இதையடுத்து திமுகவுடன் தொடர்வதை விட தமிழக வெற்றி கழகத்துடன் பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதே காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கும் என்ற முடிவுக்கு பிரியங்கா காந்தி வந்திருக்கிறதா தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது.